ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்ப்போமா? ஃப்ரைட் ரைஸும் மஷ்ரூம் மஞ்சூரியனும். ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு ஆயில் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு கார்லிக் பூண்டு நல்லா சாட்டை பண்ணிக்கணும். நல்லா சாட்டை பண்ணதுக்கு அப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணணும். கேரட், பீன்ஸ், கேபேஜ், கேப்சிகம் என்ன வேணுமோ அதெல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 50% குக் ஆகணும். குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸை ½ அன் ஹவர் சோக் பண்ணி பாயில் பண்ண தண்ணியில் ½ ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டு ரைஸை அதில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிடணும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமே 1 ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு பாஸ்மதி ரைஸ் இருக்கும் இல்லையா, அதை வடித்து வச்சதை எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடரும் போட்டுட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு நான் இப்போ தான் ஆட் பண்ணுறேன். அதனால் தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் முடிஞ்சுது. மஷ்ரூம் மஞ்சூரியனுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ½ ஸ்பூன் மிளகுத்தூள், ½ ஸ்பூன் ரெட் சில்லி, ½ ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மஷ்ரூம் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். டீப் ஃப்ரை பண்ணதை தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன ஆனியன் ஒன்று, அப்புறம் ½ கேப்சிகம் போட்டு அதையும் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தேவைன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், ½ ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வேணும்னா கொஞ்சமாக உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இல்லைனா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகும். இப்போது அதுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்ச மஷ்ரூமையும் எடுத்து இதில் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் பன்னீர் மஞ்சூரியன் இஸ் ரெடி. நம்ம அடுத்தது எல்லாம் பேக் பண்ண வேண்டியதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.